கிச்சன் ஃப்ளேவர்ஸ். இப்போ கணேஷ் சதுர்த்தி வந்தாச்சு. எல்லாரும் நம்ம இப்போ அதை செலிப்ரேட் பண்ண ரொம்ப ஆவலாக இருக்கும். அந்த கணேஷ் சதுர்த்திக்கு பண்ணக்கூடிய பலகாரங்கள் எல்லாமே என்னோட இந்த லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன், இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தேன். இப்போது நான் வந்து இந்த வீடியோவில் நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்த காரணம் என்னென்னா, நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, கணேஷ் சதுர்த்தி அன்னைக்கு கணேஷா அவங்க கடையில் வந்து விற்பாங்க. லைக் அந்த கிளே மாடலில் வந்து அச்சு வச்சு செய்கிறது, அதை தான் நம்ம போய் வாங்கிட்டு வந்து அதுக்கு நம்ம பூஜை செய்வோம். பட் இந்த வாட்டி வந்து நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து கணேஷாவை எப்படி செய்யறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இது வந்து எங்கள் வீட்டில் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நாங்கள் அப்படி தான் செய்வோம். வீட்லேயே எங்கள் அப்பா வந்து கணேஷை செய்வார், அதை நாங்கள் வச்சு பூஜை பண்ணுவோம். அதே ப்ராக்டிஸ் தான் இப்போ வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி எங்கள் அப்பா செய்கிற அந்த வீடியோவை, எங்கள் அப்பா செய்கிற அந்த கணேஷாவை நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ தட் அது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களே வந்து உங்களை க்ரியேட்டிவிட்டி எல்லாம் யூஸ் பண்ணி அந்த கணேஷாவை நீங்கள் செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அதனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து 87 இயர்ஸ் ஆகுது. இந்த ஏஜ்லேயும் அவர் வந்து அதை பண்ணுறாருன்னா நான் வந்து அதை சொல்லிக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் ஐ தேங்க் காட். அவருக்கு வந்து இன்னும் மேலும் நிறைய இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நிறைய செய்யறதுக்கு கடவுள் அவருக்கு வந்து உடம்புல சக்தியும் பலமும் கொடுக்கணுங்கிறத வேண்டிக்கிறேன். விக்னமெல்லாம் தீர்க்கும் கணேஷா, எங்களை இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து இந்த இது பண்ணினீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாங்க நம்ம எப்படி இந்த இது பண்ணுறதை நம்ம போய் பார்க்கலாமா? वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. இந்த கணேஷா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக இப்போ என்ன தேவைப்படும்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் லைக் ஃபோர்க்கு, ஸ்பூனு, கத்தி, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பிளேடு, பேப்பர் கட்டர், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். கணேஷா வச்சு பண்ணுறதுக்கு முக்கியமாக ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிள்ளையார் வந்து என்ன சைஸில் பண்ண போகிறோங்கிறத நம்ம முடிவு பண்ணிவிட்டு அதை வந்து அந்த சைஸை வந்து ஒரு 6 பார்ட்டாக நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, க்ரௌன் வந்து 1, ஹெட்டு 1, செஸ்ட்டு 1, செஸ்ட்லேருந்து ஸ்டமக் 1, ஸ்டமக்லேருந்து காலுக்கு வந்து 1.5. இது வந்து அப்ராக்சிமேட் ப்ரப்போர்ஷன். இதை வச்சுட்டு நம்ம வந்து முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மண்ணை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு அந்த மண்ணை வந்து தனியாக நம்ம வந்து 6 பாகமாக நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம பிள்ளையாரோட சைஸை பொறுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் ரெடி பண்ணி, கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும், ஒரு பேஸ் ரெடி பண்ணியிருக்காரு. அந்த பேஸ் மேலே தான் வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து காலை வச்சுட்டு, காலுக்கு நடுவில் 2 காலை வச்சுட்டு நடுவில் வந்து வயறு தெரியறது, வயறு கொஞ்சம் பெருசாக தெரியும். அதுக்கு மேலே வந்து ஷோல்டர் தெரியும். முதல்ல இதெல்லாம் ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே வந்து ஷோல்டர் வரைக்கும் ரெடி பண்ணி வைக்கணும். இந்த 3 பார்ட்டியும் வந்து அந்த இது மேலே வச்ச உடனேயே பிள்ளையாருக்கு ஒரு ஷேப் நம்மளுக்கு கிடச்சிரும். அந்த ஷேப்பை இப்போ நம்ம வந்து லேசாக மெருகேற்றணும். தண்ணி தடவி அதை வந்து லேசாக மெருகேற்றும் போது உங்களுக்கு வயிறு தனியாக, காலு தனியாக எல்லாமே அழகாக வந்து உட்கார்ற மாதிரி தெரியும். பின்னாடி பேக்கில் வந்து அந்த சீட் போர்ஷனும் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி பண்ணணும். அது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கிளாரிட்டி இருக்கும். அதை நீங்கள் ஒரு பார்ட்டாக லேசாக மெருகேற்றி பண்ணும்போது அந்த பிள்ளையாரோட பேசிக் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிடும். இங்கே பார்க்குறச்சே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தொப்பை, கால் எல்லாமே ஓரளவுக்கு ஷேப்பில் உட்காந்துருக்க மாதிரி தெரியும். அதை நீங்கள் இன்னும் ஃபர்தராக நீங்கள் மெருகேற்றணும்னா இன்னும் கொஞ்சம் மண்ணை தடவி அதை வந்து இன்னும் கொஞ்சம், ஏன்னா தொப்பையெல்லாம் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த 3 பார்ட்டையும் ஓரளவுக்கு பர்ஃபெக்ஷன் கொண்டு வரணும். அடுத்தது நம்ம வந்து ஹெட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்.
ஹெட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஷோல்டர் லென்த்தில் வயரு கால்லேருந்து அந்த சென்ட்ரல் லைன் பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல ஒரு டென்ட் மாதிரி கொடுத்து அந்த தலையில் இருக்கிற அந்த போர்ஷனையும் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுலேயே ஒரு டென்ட் எடுத்து ரெண்டுமே அது மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி தண்ணியை தடவி கழுத்து பக்கம் கழுத்து ஷோல்டர்லேருந்து கழுத்து கொண்டு வர மாதிரி நல்லா நீவி விட்டு பேக் சைடும் திருப்பி பார்த்து பக்காவாக எல்லாம் சிட்டிங்கில் உட்காண்டிருக்கான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நல்லா வந்து பேக்லேருந்து பார்க்கும்போது ஹெட்டு உட்காண்டிருக்கு, பேக் கிளியராக இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஃபுல் போர்ஷன் ஃப்ரண்ட் வியூ நல்லாவே வந்திருக்கு. இப்போதைக்கு பிள்ளையாரோட பேசிக் ஷேப் கரெக்டாக வந்திருக்கு. இந்த பிள்ளையார் செய்கிறதுல என்னென்னா ப்ரப்போர்ஷன் முக்கியம். கண்ணால் பார்க்குற ப்ரப்போர்ஷன் அதை விட முக்கியம். உங்களுக்கு பார்க்குறச்சே உங்களுக்கு தெரியும் ஷோல்டர் லெவல் கரெக்டாக இருக்கா, கால் சரியாக இருக்கா, கால் தடியாக இருக்கா, வயிறு சரியாக இருக்கா, எல்லாமே சரியாக இருக்கா, ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் இருக்கான்னு இருக்கும். பட் இதில் கரெக்ஷன்ஸும் அதோட ஈஸி. கூடவே வந்து மண் எக்ஸ்ட்ரா இருந்தால் எடுக்கலாம், கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை தடவி நீவி விட்டு டென்ட்டு கொடுத்து அழகாக கர்வேச்சர்லாம் கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணும்போது உங்களோட பிள்ளையார் வந்து பக்காவாக தும்பிக்கையை ஏற்றுக்கிற அளவுக்கு ரெடி ஆகிடும். ஒன்ஸ் இது பண்ணும்போதே நீங்கள் வந்து ஃபேஸு கால் ஷோல்டர் எல்லாம் ரெடி ஆனும்போது கிரீடம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். எக்ஸ்ட்ரா களிமண்ணை போட்டு மேலே வந்து ஆட் பண்ணி அதில் வந்து டிசைனர் போடுறது தான் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி. இப்போ மற்ற போர்ஷன் எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆச்சு. இப்போ கொஞ்சம் க்ளீனாக அப்சர்வ் பண்ணுங்க ஸ்க்ரீனில். அந்த தலை மூக்கு கண்ணு போர்ஷனை வந்து நம்ம நீவி கண்ணுக்கு கொஞ்சம் டென்ட்டு கொடுத்து மூக்கை கொஞ்சம் எலிவேட்டடாக கொண்டு வரதுக்கு நம்ம அதை லேசாக கையால் நீவி விடணும். நீவி விடும்போது கரெக்டாக அந்த பிள்ளையாரோட அழகான ஷேப் நம்மளுக்கு தெரிய வரும். கணேஷாவோட